Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி எப்படி பண்ணலாம் சொல்லி தாங்க பார்க்க போறோம். உளுந்தங்களி வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வீக்லி once or 2 days வந்து இந்த மாதிரி களி பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட எலும்புகளுக்கு நல்ல வந்து வலு கொடுக்கக்கூடியது இந்த களி. இந்த வீடியோ நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இந்த உளுந்தங்களி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தோட ஒரு 1/2 teaspoon வெந்தயமும் நான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கப்பில் 2 கப்பு உளுந்து 1 கப்பு வந்து அரிசி மாவு. இப்போ நம்ம உளுந்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். அதே மாதிரி எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் 1 கப்பு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்குவோம். அதில் ஒரு செம்பு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுடுவோம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவெல்லாம் ஃபுல்லாக போட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டே இருப்போம். ஒரு 2 நிமிஷம் வந்து அரிசி மாவு அப்படியே தண்ணியிலே நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டு லைட்டாக வெந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்த மாவையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம உளுந்து வந்து 2 கப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா அரிசி வந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க அரிசி மாவு. இப்போ எல்லா உளுந்தையும் போட்டுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருப்போம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உளுந்தோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்துடும்.